பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் வந்து விடுகிறது, ஒரு பயம் வந்து விடுகிறது இல்லையா? ரொம்ப வேதனையோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மனிதனுடைய வார்த்தையினால, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வார்த்தையினால் இருக்கலாம், அல்லது சத்துருக்களின் வார்த்தையினால் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரியின் வார்த்தையினால இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனுடைய அல்லது மனைவியுடைய வார்த்தையினால இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக வரும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி இருக்கிற சமாதானத்தையும் வெளியே எடுத்து போட்டு விடலாம். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து கலங்கினாலும் ஒரு தாவீது கலங்கலையே, ஒரு தாவீது கலங்கவே இல்லையே. அவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பிடித்து ஜெபித்த பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்தம் பண்ணின பொழுது அந்த பெலிஸ்தன் இல்லாமல் போய்விட்டான். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இருதயம் யாருடைய வார்த்தையினால உங்க இருதயம் கலங்குதோ, எந்த காரியத்தினால உங்களுடைய இருதயம் பயப்படுதோ, அந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இல்லையா? அது சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற நாமம், சத்ருவின் வார்த்தைகளை, அவனுடைய திட்டங்களை அழிக்கிற நாமம். ஸோ இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளோ வேதனையோடு இருந்தாலும், பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், இந்த கலக்கம் போகட்டும், நீங்க எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த கலக்கம் அப்படியே மாறி போய்விடும்.